வணக்கம் என் அன்பு மக்களே. இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ என்னென்னா மாங்காய் ஊறுகாய். இப்போல்லாம் மாங்காய் நிறைய மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குது. ஸோ ஒரு டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு கிளிமுக்கு மாங்காய் எடுத்து அது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தோம்னா, கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து வச்சுருக்கிறேன், மிளகாய் பொடி கொஞ்சம், வெந்தய பவுடர், இது நானே மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், உப்பு கொஞ்சம், அவ்வளோதான். இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இது ஒரு சிம்பிளான டிஷ் தான். இனிமேல் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிடுறேன், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இனிமேல் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்கிற எல்லா மாங்காயும் உள்ளே தட்டிடுறேன். இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். சிம்பிளாக செஞ்சிடலாம் டக்குன்னு. எல்லா மாங்காயும் உள்ள தட்டினதுக்கப்புறம் லேசாக கிளறி விட்டுட்டு இனிமேல் நான் எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு மசாலாவாக உள்ள ஆட் பண்ணுறேன். முதலாவது இதில் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள், வெந்தய பவுடர், உப்பு, அவ்வளோதான். இனிமேல் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கிறேன் நான். ஓகே, நல்லா கலந்து விட்டாச்சு. மாங்காய் ஊறுகாய் எப்போவுமே நம்ம நிறைய செஞ்சு வச்சோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதனால் இப்போ 4 மாங்காய் வாங்கினோம்னா ஒரு மாங்காய் நான் ஊறுகாய் செஞ்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது காலியான உடனே அடுத்த மாங்காய் எடுத்து கட் பண்ணி அதை ஊறுகாய் செய்வேன். எப்போவுமே இப்படி தான் நான் செய்கிறது. இப்போ எல்லா மசாலாவே ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சிம்பிளான மாங்காய் ஊறுகாய் ரெடி. கொஞ்சமாக காயம் லாஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். கர்ட் ரைஸ்க்கு, சாம்பாருக்கெல்லாம் மாங்காய் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய டேஸ்டி மாங்காய் ஊறுகாய் முடிந்தது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.